சேர் உங்களை விட பெருசாக இருக்கு அல்லது சிறிதாக இருக்கு அல்லது உங்களுக்கு சமமாக இருக்கு. மூணு ஒன்று தானே. அல்லாஹ்வுடைய அரசு பெரிதாக இருந்தால், யோசிக்கிற மனிதன் பெரிதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அரசின் மீது இருக்கிறான் என்றது பிழையாகி. ஏன்? ஒரு பகுதி என்ன செய்து பெரிய, இன்னொன்று அல்லாஹ்வை விட பெரிய ஒன்று இருக்கிறது ஆகிரும். எனவே பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை. அல்லாஹ்வை விட சிறிதாக இருந்தால் அல்லாஹ் அரசின் மீது இருக்கிறான் வார நேரத்தில் அல்லாஹ் அரசின் மீது இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். என்ன சிறிதே அல்லாஹ் தஆலாவோட ஒரு பகுதி என்னது அரசுல இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். இல்ல அல்லாஹ் தஆலாவுடைய அரசு சமம் எப்படி என்று சொன்னா அரசும் அல்லாஹ்வும் சமம் என்றாகிடும். அப்ப என்ன நல்லது? அரசுக்கு வேற வழக்கம் கொடுக்கிறது தான் நல்லது என்று முடிவுக்கு வந்து அரசை மாத்தி விட்டாங்க. இப்ப பிரச்சனை அறிஞர்களுக்கு என்ன உண்டாகும்? அரசு என்றால் என்னன்னு விளங்கப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு என்ன செய்வாங்க? அவர்கள் உள்ளாகுவார்கள். இதுதான் அகீதா கணத்து போனதற்கான காரணம். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அகீதா கணத்து போனதற்கான காரணம் இதுதான். இல்லை என்று சொன்னார் அகீதாவை அழகாக ஒரு இந்த 40 புத்தகத்தை கொண்டு வந்து முடிச்சிடலாம். சப்ஜெக்ட் முடிச்சு அவ்வளவுதான். வேற ஸ்பெஷலா எதுவுமே இல்லை. அகீதா அவ்வளவு அழகாக சிம்பிளாக கொண்டு போய் இமாம் முகமது பின் அப்துல் வஹாப் புத்தகம் போட்டார், கிதாபு தௌஹீத் புத்தகம் போட்டாரு. அந்த புத்தகத்துல அல்லாஹ்வை பற்றிய ஏகத்துவ விஷயங்களை, இணையத்த விஷயங்களை போட்டார். அதெல்லாம் ஒரு திருப்பி பல குர்ஆன் வசனங்களை கொண்டு வந்ததுனால அந்த புத்தகம் கூட சைஸ் ஆயிடுச்சு. அது இல்லைன்னு சொன்னா கூட ஒரு 30 தாள் என்ன செஞ்சிடலாம், அந்த செய்தியை கொண்டு வந்து முடிச்சிடலாம். அப்போ ஒட்டுமொத்தமாகவே சுருக்கமாகவே அகீதாவை முடிக்கப்பட்டு நீங்க முதல் நம்பிக்கையை வளர்க்கணும். அகீதா என்பது லேசான ஒரு பகுதி, மிக மிக லேசான ஒரு பகுதி. எங்களுக்கு கஷ்டமாக விளங்குவதற்கான அடிப்படை காரணம் இந்த செக்ஷன். எது? தேவையில்லாத பிரச்சனைகளும் சிக்கல்களும் வழிகட்ட சிந்தனைகளால் இஸ்லாமிய சமுதாயத்தில் நுழைந்ததனால தான் பாரமாகும். இல்லை என்றால் இந்த சமுதாயத்துக்கு அது எந்த வகையிலும் பாரமாக இருந்திருக்காது. இது நீங்க அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இது அதாவது முக்கியமாக சொன்ன ஒரு அதாவது 4வது அம்சம். 5வது என்ன என்று சொன்னால் இந்த அகீதாவுடைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, நபித்தோழர்கள காலத்தில் அகீதாவை புரிஞ்சு கொண்டிருந்த அந்த அம்சத்தை நம்ம தெளிவாக விளங்கணும். எப்படி அவங்க லேசாத விளங்கிட்டு போனாங்க, அதை நீங்க விளங்கிக்கொண்டீங்கன்னு சொன்னா நிறைய உங்களோட மனதால ட்ரை பண்ணுவீங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் நபித்தோழர்கள் அகீதா விஷயத்துல இருந்த மாதிரி நம்மளும் இருந்துக்கண்டா எவ்வளவு லேசா இருக்கும்னு நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. முதல் அம்சம், அதுக்கு காரணம் அகீதால அங்க சிக்கல் வராமல் இருந்ததுக்கான காரணம் வஹி தொடர்ந்து இறங்கி கொண்டே இருந்தது. பிரச்சனை வந்தது என்று சொன்னா என்ன செஞ்சோம், அங்கே வஹி இறங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அங்க வஹி இறங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் அடிப்படையான காரணம். அப்ப அதனால எந்த சிக்கல் வந்தாலும் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருவாங்க, அதை சுட்டி காட்டிடுவாங்க. அந்த சிக்கல் அங்க என்ன செய்யல, வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்கள் மத்தியில ஒவ்வொரு செகண்ட்லயும் அகீதாவை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சுபஹ் தொழுது முடிஞ்சு எங்க அதாவது கந்தக்ல வச்சு சுபஹ் தொழுது, அந்த ஹுதைபியால வச்சு சுபஹ் தொழுது முடிஞ்சு காலையில ரசூல் அங்க விடுறாங்க. மழை பெஞ்சு, நம்ம மழை பெஞ்சு காலையில விடுத்து நம்ம என்ன செய்வோம், முதலாவது எங்கட விளமை மழையுடைய சட்டங்கள் தெரியுமா, அதான் நம்ம முதலா கேட்போம். மழையுடைய சட்டங்கள் தெரியுமா, அல்ல மழை பெஞ்சா ஜம்மு செய்யலாமா, அதானே நம்ம மழை வந்தா ஞாபகம். ரசூலாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நேற்றிரவு அல்லாஹு தஆலா சொன்னான், என் மீது என்னை நிராகரித்தவனாக ஒருவன் காலை பொழுதை அடைந்திருக்கிறான், அதே போல என்னை அதாவது ஈமான் கொண்டவனாக ஒருவர் காலை பொழுதை அடைந்திருக்கிறான் உங்கள் இறைவன் கூறுகிறான்னு சொன்னான். நேற்றிரவில் இறைவன் கூறுகிறான்னு சொன்னான். என்ன, யாரெல்லாம் இந்த நட்சத்திரத்தால் மழை பொழிந்தது என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்னது, காபிராகி விட்டார்கள். யாரெல்லாம் இறைவனால் மழை பொழிந்தது என்று சொல்கிறார்களோ அவர்கள் முஃமின்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு இறைவன் சொன்னார். ஒரு செய்தி சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் அதுக்கு ரிப்பீட் கொஸ்டின் கேட்டது, அவர் நட்சத்திர அறிவு எங்களை விட அவங்களுக்கு கூட. அல்லாஹ்வின் தூதரே, இந்த நட்சத்திரம் வந்து இந்த ஏரியால வந்தா மழை பெய்யறதுக்குரிய டோட்டல் வாய்ப்பும் இருக்கேன்னு திருப்பி கேட்டதா என்னது ஒரு செய்தியும் அங்க காண முடியவில்லை. அந்த ரூட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு வழக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அகீதாவுடைய செய்தி என்ன செஞ்சாங்க, பதிய வைத்தார். ஒரு மெசேஜ் என்ன செய்தார்கள், பதிய வைத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதை பாக்குறோம். இப்படி என்னென்ன சந்தர்ப்பங்கள்லாம் ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்சதோ அந்த மாதிரி பாருங்க. ஒரு முறை வந்து உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் ஹுனைன் யுத்தத்துக்கு போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மக்கத்து குறைஷிகள் காபிரோட ஒரு வழக்கம் இருந்தது. யுத்தத்துக்கு பரக்கத்துக்காக ஒரு மரத்துல அந்த வாழெல்லாம் தொங்க விட்டு அந்த மாதிரி தாத்து அன்வார் அதுக்கு சொல்றது, அப்படி ஒரு வளமை இருந்தது. சஹாபாக்கள் ஆரம்பமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க பார்த்தாங்க, இஜ்அல்னா தாத்து அன்வார், எங்களுக்கும் என்ன செய்யுங்க அல்லாஹ்வின் தூதரே அந்த மாதிரி வாளுக்கு பவர் எடுக்கிற மாதிரி ஒரு இடத்தை என்ன செய்யுங்க உண்டாக்குங்க, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சமுதாயம் கேட்ட மாதிரி என்ன செய்றீங்க, கேட்கிறீங்க அப்படி என்று ரசூலுல்லாஹ் அதை கண்டித்தார்கள். உடனே அதை விளங்கப்படுத்தினாங்கன்னு வருது. இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தந்த சந்தர்ப்பங்கள் அந்த நபித்தோடைய உள்ளங்கள் அவைகளை பதிந்து கொண்டே போனார்கள். நபித்தோழர்கள்ட்ட
இந்த பிழைகள் எல்லாம் உடனடியாக அந்தந்த இடத்துல விளங்கப்படுத்தப்பட்டுச்சு. அப்ப அன்றைய காலத்துல வகி தொடர்ந்து கொண்டிருந்தது. அகீதாவுடைய தவறுகள் வராமல் இருப்பதற்கான காரணங்கள் ஒன்று. தவறுகள் பூர்த்தியாகாது, வகிதான் பூர்த்தியாகும். தவறுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு, அதான் பிரச்சனை. வகி பூர்த்தி ஆகிடும், ஆனா ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரி கற்பனைகள் என்ன செய்யும், காலாகாலத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். விளங்கிட்டோம் உங்களுக்கு? இப்ப நபித்தோழர்கள் கேட்டாங்களே ஆரம்பமா இஸ்லாத்தை இந்த மாதிரி எங்களுக்கு ஆக்குங்கன்னு சொல்லி, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் என்ன செய்யும், காலாகாலமாக தோண்டிக்கொண்டே இருக்கும். நபி இருக்க மாட்டார். நபி என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டார். எனவே என்ன செய்ய வேண்டியிருக்கும், புதுசாக அவைகளுக்கெல்லாம் நாங்கள் குர்ஆன் சுன்னால இருந்து தீர்வுகள் எழுத வேண்டி வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு மெயின் காரணம் இந்த பிரச்சனை. அன்றைக்கு அப்படி இல்லை, வகையோட நின்று கொண்டாங்க. நபித்தோழர்கள் சொல்லாங்க இருந்தாங்க, வகை நேரடியாக இறங்கிச்சு, பிரச்சனை உடனடியாக கிளியர் பண்ணப்பட்ட அந்த தூய்மைக்கான முதல் செய்தி. இரண்டாவது என்ன தெரியுமா, மொழி. அரபு மொழி இருக்கிற அன்றைக்கு இன்னொரு விஷயத்தோட கலந்து தலைகீழாக இருக்கல. அவங்க வேற மொழி படித்தவர்கள் அவங்கள பெருசா இருக்கல. நபித்தோழர்கள் யாரும் வேறு மொழி படித்தவர்கள் அதிகமாக இல்லை. அந்த அரபு மொழியை படிச்சு அதை அசல் வடிவத்தில் படிச்சவங்க தான் இருந்தாங்க. மொழியோட மெயின் ரீசன் ஒன்ற உரிய வரையில விளங்குறது. இன்னொரு மொழியோட மிக்ஸ் ஆகி நம்ம நிறைய படிச்சு வேற வேற மொழிகள்லாம் படிச்சு பல பதிவுகள் இருக்கிற டைம்ல ஏற்படுற தாக்கம் வேற. உதாரணமாக இந்த மெசேஜ் சொல்லி என்ன செஞ்சுப்பேன், ஒரு மூவி வந்துருக்கு. என்னது, இஸ்லாமிய வரலாற்று சொல்லுவாங்க. வரலாற்றை என்ன செய்து அதை அப்படியே படம் பிடிச்சு காட்டும். நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க எல்லாரும். நிறைய பேர் விளங்கல, டோட்டல் சுண்ணாவே தலைகீழா மாத்துதுன்னு என்ன செய்யல, விளங்கல. சுண்ணால உள்ளதான் எடுக்கிறான், ஆனா சுண்ணாவை மாத்துதுன்றது யாரும் ஃபீல் பண்றாங்க இல்ல. முஸ்லிம்களால் அது எடுக்கப்பட்டாலும் கூட சுண்ணாவே அது மாத்துகிறது யாரும் ஃபீல் பண்ணல. இன்றைக்கு ஹம்சா அப்படின்னு ஞாபகப்படுத்தினீங்கன்னா அந்த பட நடிகர் தான் ஞாபகம் வருவோம். நிறைய பேர் யாரா பார்த்தாங்க, அதை பார்த்தாங்கன்னா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்ற டைம்ல ஹாலிவுட் பட நடிகர் தான் என்ன செய்யும், சிந்தனையில வரும். சந்தேகமே கிடையாது, சந்தேகமே இல்லை. அதே போல அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லைன்ல வச்சு ஒழுவெடுத்தார்கள் அப்படின்னா நீங்க ஒரு காலத்துல அதுக்கு படம் கொடுக்காம இருந்தீங்க, சிந்தனையில உருவம் உங்களுக்கு இல்லை. இன்றைக்கு அவன் ஒரு உருவத்தை வச்சுட்டான். அந்த ஹதீஸ் சொல்லுக்குரிய கருத்து இதுதான். எழுத்துல மட்டும் கருத்து தர தேவையில்லை, படத்திலையும் கருத்து தரலாம். படத்துல என்ன செய்யலாம், கருத்தை மாத்தலாம். நம்ம நினைக்கிறோம் மொழிபெயர்ப்புல மட்டும்தான் கருத்தை மாத்தலாம், அப்படி இல்ல. உங்களுக்கு அந்த வடிவத்தை மட்டும் மாத்தி காத்தினாலும் போதும், அதான் உங்களுக்கு கருத்து. அது நடக்கிறது டோட்டலியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த கன்செப்ட்ல அதை எடுத்தவங்க இல்லாட்டி அது சிந்தனை கொடுத்தவங்களை நிச்சயமா என்ன செய்யும், அது இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க அதுல பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஒளி வடிவம் காட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ற நேரத்தில் உங்களுக்கு நீங்க எந்த உருவமும் தலையில கொடுக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு அதை பார்த்து போட்டு அடுத்த நாளே ரசூலுல்லாஹ்னா அந்த ஒளி வடிவம் உங்களுக்கு என்ன செய்யும், சிந்தனையில வரும். அந்த ஒளி வடிவம் தான் உங்களுக்கு சிந்தனையில வரும். எதெல்லாம் ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்ற நேரத்தில் நீங்க பிலாலுக்கு எந்த உருவமும் கொடுத்திருக்க மாட்டீங்க, சிந்தனையில இருக்காது. இன்றைக்கு பிலால் ரலியல்லாஹு சொன்னீங்கன்னா அது உள்ள உருவம் தான் உங்களுக்கு என்ன செய்யும் வரும். இதை விட ஒரு மாற்றம் தேவையா, இதை விட ஒரு எஃபெக்ட் தேவையா நான் கேட்கிறேன். டோட்டலியா எப்படியே மார்க்கம் சொன்னால் நாளைக்கு பெற்றோர்கள் எந்த நிலைமைக்கு உருவாகுவாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் வரலாறு நீ ரஹீகுல் மக்தூம்ல படிக்கிறதை விட மெசேஜ்ல சீடின்னு பார்த்தா போதும். அவன் மெசேஜ்ல படிச்சிருவான், மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வரலாறு அவ்வளவுதான். ரஹீகுல் மக்தூம் என்னத்தையோ சொல்லும், மெசேஜ் என்னமோ சொல்லும், விஷயம் மட்டும் சரியா போற மாதிரி இருக்கும். கருத்துக்கள் தலைகீழா போயிடும், கருத்துக்கள் என்ன செஞ்சிடும், தலைகீழா போயிடும். இது நம்ம விளங்குறோம் இல்லை. ஆனா நபித்தோழர்களுடைய காலத்துல என்ன நடந்ததுன்னா எது என்னென்ன அர்த்தத்துல எப்படி எல்லாம் குர்ஆன் சுன்னா பயன்படுத்துதோ அதே அர்த்தத்துல விளங்கக்கூடிய நபித்தோழர்கள் இருந்தாங்க, அதே அர்த்தத்துல விளங்குற அமைப்புல இருந்தார்கள். இது அந்த அகீதா தூய்மையாக பாதுகாக்கப்படுறதுக்குரிய காரணங்கள் ஒன்றாக இருந்தது. இந்த அடிப்படை நீங்க விளங்கணும். மூன்றாவது என்ன தெரியுமா, அவங்களோட அதாவது வேற கல்விகளால பாதிக்கப்படாத வாழ்க்கை, வேறு கல்விகளால பாதிக்கப்படாத வாழ்க்கை, இயற்கையான வாழ்க்கை. இன்றைக்கு நீங்க எல்லாம் பாருங்க, நான் உட்பட எல்லாரும் எப்படி சிந்திக்க பழகிக்கிறோம் தெரியுமா, நிரூபித்தான் சிந்திக்க பழகிக்கிறோம். எப்படி நிறுவி, அதாவது உதாரணமாக இந்த இது இப்படி இருந்தால் இது இப்படி இருக்கு, நீங்க அப்ப அங்க அப்படி சொன்னீங்களா இல்லையா, அப்ப இதெல்லாம் இப்படித்தானே வரணும், இப்படிதான் நம்ம பேச்சிலே பழகிக்கிறோம். இயற்கையா ஒருத்தனை புல பிடிக்கிற நேரத்தில் எப்படி பிடிப்போம் என்று சொன்னால் நிறுவி புல பிடிப்போம். இந்த பழக்கம் தான் இருக்கு. இதையே குர்ஆன் சொன்னாலே நிறைய அனுபவிக்க ஆரம்பிச்சுக்கிறான். அந்த நிறுவி பிழை பிடிக்கின்ற பழக்கத்தால தான் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் தலை கீழாக என்ன செஞ்சிருக்குது வந்திருக்கு. எல்லா இறைவன விஷயத்துல அப்படித்தான் யோசிக்கும். நிறுவனம் உதாரணமா நிறுவி பிழை பிடிக்கிற சிஸ்டத்துக்கு நான் உதாரணம் சொல்றேன். எப்படி உதாரணமாக அல்லாஹ் தஆலா முதலாம் வானத்துக்கு இறங்குறான்னு, அல்லாஹ் தஆலா முதலாம் வானத்துக்கு இறங்கு யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா முதலாம் வானத்துக்கு இறங்குறான்னு அது அல்லாஹ்வுடைய தகுதிக்கும் அல்லாஹ்வுடைய பண்புக்கும் ஏற்ப நாங்க நம்புறோம்னா முடிச்சு நிறுவலாம். இது எப்படி நிறுவலாம், ஒவ்வொரு சுபக நேரத்திலும் இறங்கினு சொன்னால் 24 மணி நேரம் சுபக என்ன செஞ்சுட்டீங்க
சுத்தி கொண்டே இருக்கும். எனவே இந்த இடத்துல இறைவன் இறங்குறான்னு சொன்னா ஒரு இடத்துல பகலா இருக்கும்.